12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.6இல் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க என 5 சப்டிவிஷன்கள் வினாவல கொடுக்கப்பட்டுள்ளது. இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் எனில் இடஞ்சார்ந்த பெருமமா இடஞ்சார்ந்த சிறுமமா என கணக்கிட்டு அதனுடைய மதிப்புகளை கணக்கிடணும். வினாவில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது 2x3 + 3x2 - 12x என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்புல இருந்து f' கணக்கிடணும். f' பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு x மதிப்புகள் கணக்கிடணும். அந்த x மதிப்புகளுக்கு பேரு நிலைப்புள்ளிகள். நிலைப்புள்ளிகளை வச்சு இடைவெளிகள் கணக்கிட்டு இடைவெளிகளில் திட்டமாக ஏறும் சார்பா அல்லது இறங்கும் சார்பா என கணக்கிட வேண்டும். திட்டமாக ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக மாற்றம் அடைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு கிடைக்கும். அதாவது +2 மைனஸ் ஆப்போசிட்ல தான் நம்ம இதுக்கு ரிசல்ட் கொடுப்போம். அதாவது பிளஸ்ல இருந்து மைனஸாக மாறுச்சுன்னா இடஞ்சார்ந்த பெருமமாகவும், மைனஸிலிருந்து பிளஸ்ஸாக அதாவது திட்டமாக இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக மாறும் பொழுது இடஞ்சார்ந்த சிறும மதிப்பையும் அந்த புள்ளி பெறும். f' முதல்ல கணக்கிடுவோம். சார்புல f' ஆனது 3x³ வகையீடானது அடுக்கு 3 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 2 பெருக்கல் 3x2 + 3 பெருக்கல் x² வகைப்படுத்தும் பொழுது 2x - 12 பெருக்கல் x பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. இதை பெருக்கும் பொழுது 2 3 6x² + 3 2 6x - 12. ஒரு 6 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் x² + x - 12 6ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பு 2. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். x² கீழ் 1 மாறிலி உறுப்பு 2 1 × -2 இரு எண்களை பெருக்கும் பொழுது -2ன்னு கூட்டும் பொழுது x கீழ் 1ன்னு வரணும். எந்த இரு எண்கள் எடுக்கலாம்னா O2 2 O2 2 +1 கூட்டும் பொழுது வரணுங்கிறனால 2க்கு ப்ளஸ் குறியும் 1க்கு மைனஸ் குறியும் எடுக்கலாம். எனவே மதிப்பானது x - 1 பெருக்கல் x + 2 x + 2. f' பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தணும். பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது 6 பெருக்கல் x - 1 பெருக்கல் x + 2 பெருக்கல் சமம் 0. 6 வலதுபுறம் போறப்ப 0 ஆயிடும். x - 1 பெருக்கல் x + 2 சமம் 0. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம். x + 2 சமம் 0. -1 வலதுபுறம் போறப்ப +1 ஆகும். எனவே x மதிப்பு 1. +2 வலதுபுறம் போறப்ப -2 ஆகும். x மதிப்பானது -2 ஆகும். இடைவெளிகளானது என் கோட்டில் -∞ +∞ வரைக்கும் குடிச்சிட்டு 2 x மதிப்புகள் -2 ஒரு மதிப்பு +1 ஒரு மதிப்பு. இந்த மதிப்புகளை வச்சு இடைவெளிகள் பிரிக்கப்படும் பொழுது இடைவெளிகளானது -∞, -2 -2, 1 ஆகும். 1, இந்த இடைவெளிகளில் f'(x) குறியீடுகள் கணக்கிடலாம். ஒரு அட்டவணை மூலியமா அந்த குறியீடுகளை தெரிஞ்சுக்கலாம். அட்டவணையானது முதல் இடைவெளி -∞, -2 என்ற இடைவெளியில் ஏதேனும் ஒரு மதிப்பு xக்கு ஏது -3ன்னு நம்ம பிரதியிடலாம். xக்கு -3 என பிரதியிடும் பொழுது f' மதிப்பானது என்னன்னு நம்ம கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். f' மதிப்பு 6 பெருக்கல் x - 1 பெருக்கல் x + 2. இதில் -3 என பிரதியிடும் பொழுது முதல் மதிப்பானது -3 -1 அப்படிங்கிறப்ப நமக்கு மதிப்பு தேவையில்ல, குறிகள் மட்டும் இருந்தால் போதும். -3 -1 எனும் பொழுது மைனஸ் குறியிலையும், -3 + 2 எனும் பொழுதும் மைனஸ் குறியும் கிடைக்கும். -1ன்னு -× ப்ளஸ். எனவே இங்கே கிடைக்கக்கூடிய குறியானது ப்ளஸ். அடுத்து -∞, +1 என்ற இடைவெளியில் ஒரு மதிப்பு 0 எடுக்கலாம். 0ன்னு பிரதியிடும் பொழுது முதல் பிராக்கெட்டில் 0 - 1 எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் குறியிலையும், அடுத்து 0 + 2 எனும் பொழுது ப்ளஸ் குறியிலையும் கிடைக்கும். -× ப்ளஸ். அப்போ இதனுடைய குறியானது மைனஸ். அடுத்த மதிப்பு 1, ஏதேனும் ஒரு மதிப்பு 2 என எடுக்கும் பொழுது f' குறியீடு 2 - 1 மதிப்பு ப்ளஸ் குறியிலையும், 2 + 2 மதிப்பு ப்ளஸ் குறியிலையும் அமையும். +× ++, குறியானது ப்ளஸ். ப்ளஸ் எனும் பொழுது என்னன்னு சொல்லலாம், திட்டமாக ஏறும். திட்டமாக ஏறும். மைனஸ் எனும் பொழுது மதிப்பானது திட்டமாக இறங்கும். திட்டமாக இறங்கும். 1, ∞ என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும்.
ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாகவும் இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாகவும் மாறுகிறது. இந்த மாற்றம் இருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல நமக்கு இடஞ்சார்ந்த பெருமமோ அல்லது சிறுமமோ அமையும். அப்ப முதல் இடைவெளி இதுல எந்த புள்ளியை பொறுத்து நமக்கு திட்டமாக ஏறும் மற்றும் இறங்கும் சார்பாக மாறுகிறதுன்னா -2 என்ற புள்ளியை பொறுத்து. இப்ப x = -2 என்ற புள்ளியில் ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக மாறுகிறது. இந்த புள்ளியை f(x)ல பிரதியிடலாம். f of -2 எனும் பொழுது 2 பெருக்கல் -2 ஹோல் பவர் 3 பிளஸ் 3 பெருக்கல் -2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 பெருக்கல் x மதிப்பு -2. 2 பெருக்கல் -2 3 முறை பெருக்கும் பொழுது -8 பிளஸ் 3 பெருக்கல் -× பிளஸ் 2 2 4 -× பிளஸ் 24 -16 பிளஸ் 3 12 பிளஸ் 24 சுருக்கும் பொழுது 24 பிளஸ் 12 மதிப்பு 36 36 -16 20 -∞ -2, 1 1, இதுல பொதுவான புள்ளி என்ன 1. அப்ப அந்த 1 என்ற புள்ளியில் திட்டமாக இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக மாறுகிறது. x = 1 என f(x)ல பிரதியிடலாம். 2 பெருக்கல் 1/3 பிளஸ் 3 பெருக்கல் 1/2 மைனஸ் 12 பெருக்கல் 1. 2 பெருக்கல் 1 2, 3 பெருக்கல் 1 3 மைனஸ் 12. 2 பிளஸ் 3 5, 5 மைனஸ் 12 மதிப்பானது -7 ஆகும். ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக ஒரு புள்ளியில மாறுதுன்னா அங்க இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு கிடைக்கும். அப்ப இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு எந்த புள்ளியில x = -2 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது f(x)ன் மதிப்பு 20. therefore இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு இடஞ்சார்ந்த பெருமம் 20 ஆகும். 1 என்ற எண்ணில் திட்டமாக ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக மாறுகிறது. எனவே அந்த புள்ளியில கிடைக்கக்கூடியது இடஞ்சார்ந்த சிறும மதிப்பாகும். இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு இடஞ்சார்ந்த சிறுமம் -7 ஆகும். இனி இரண்டாம் சப்டிவிஷன். இரண்டாம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது x/x-5 ஆகும். வகைப்படுத்தலாம் சார்பை f'(x) u/v பயன்படுத்துவோம். u/v-ன் வகையீடானது vu' uv'/v². v எனும் பொழுது x-5 பெருக்கல் uவின் மதிப்பு x பொறுத்து வகையிடும் பொழுது 1 மைனஸ் u x-இன் மதிப்பானது 1 பெருக்கல் v-ன் மதிப்பானது x-5 ஹோல் டேஷ். இதை வகைப்படுத்தும் பொழுது x வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, 5 என்னவாகும் 0 ஆயிடும். எனவே uவின் மதிப்பு x பெருக்கல் 1 பை v². v-ன் மதிப்பானது x-5 ஹோல் ஸ்கொயர். சுருக்கும் பொழுது 1 பெருக்கல் x-5 x-5 மைனஸ் x பை பகுதி மதிப்பானது x-5 ஒரு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் x 0 ஆயிடும். மதிப்பானது -5 பை x-5 ஒரு ஹோல் ஸ்கொயர் x-5 ஹோல் ஸ்கொயர். f'(x) = 0 எனும் பொழுது f'(x)ன் மதிப்பு என்ன -5 பை x-5 ஹோல் ஸ்கொயர் = 0. x-5 ஹோல் ஸ்கொயர் வலதுபுறம் இடதுபுறம் பெருக்கல் வகுத்தல்ல இருக்கக்கூடியது வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும். 0 பெருக்கல் x-5 ஹோல் ஸ்கொயருங்கிற மதிப்பு 0 ஆயிடும். எனவே இந்த இடத்துல நாம -5 என்பது மட்டும்தான் பகுதி மதிப்பா தொகுதியில் அமையும். அப்ப x = இந்த பகுதி மதிப்பானது 5 என பிரதியிடும் பொழுது 0 ஆகும். எனவே நிலைப்புள்ளிகள்னு பார்க்கிறப்ப நமக்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். x = 5 எனும் பொழுது நிலைப்புள்ளிகள் கிடையாது. f'(x)ல 5 மட்டும் xக்கு பிரதியிடக்கூடாது. இருந்தாலும் நம்ம இடைவெளிகள் பிரிக்கும் பொழுது அந்த 5ஐயும் எடுத்துதான் இடைவெளிகள் பிரிப்போம். x = 5 எனும் பொழுது f'(x) ஆனது காண இயலாது. எனவே நிலைப்புள்ளிகள் இங்கே x = 5ல கிடையாதுன்னு தான் கொடுப்போம். இடைவெளிகள்ல அந்த 5ஐயும் எடுத்துதான் இடைவெளிகள் பிரிப்போம். -∞, +∞, புள்ளி 5ஐ எடுக்கிறோம். இதை இந்த மதிப்புகளை வைத்து இடைவெளிகளானது -∞, 5 மற்றும் 5, இடைவெளிகள்ல ஏறும் சார்பா என இறங்கும் சார்பா என கணக்கிடலாம். அட்டவணை கொடுக்கலாம். அட்டவணையானது -∞, 5 என்ற இடைவெளியில் ஏதேனும் ஒரு மதிப்பு எடுக்கலாம். ஒரு மதிப்பு 0 எடுத்துட்டோம்னா f'(x)ன் குறியீடை பார்க்கும் பொழுது பகுதி மதிப்பு மைனஸ் குறியில தொகுதி மதிப்பு மைனஸ் குறியில இருக்கு. 0 என பிரதியிடும் பொழுது -5 கிடைக்கும். -5 வர்க்கப்படுத்தும் பொழுது பிளஸ் ஆகும். எனவே பிளஸ் மைனஸ் பை பிளஸ் எனும் பொழுது மதிப்பு மைனஸ், குறியானது மைனஸ் குறியில கிடைக்கும். 5, ∞ என்ற இடைவெளியில் ஒரு மதிப்பு 6 எடுத்துட்டோம்னா தொகுதி மதிப்பு மைனஸ்
6 மைனஸ் 5நாலும் ப்ளஸ் தான். இப்போ பகுதி மதிப்பு ப்ளஸ் குறியில் அமையும். மைனஸ் பை ப்ளஸ் எனும் பொழுது மைனஸ். இரண்டு இடத்துலையுமே நமக்கு மைனஸ் குறிகள் தான் இருக்குது. அப்போ சார்பானது என்னவாக இருக்கும்? திட்டமாக, அதனுடைய ஓரியல்பு திட்டமாக இறங்கும் சார்பு. அதே போல் இரண்டாவது புள்ளியிலேயும் திட்டமாக இறங்கும் சார்பாக அமையும். ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாகவோ அல்லது இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாகவோ அமைஞ்சதுனா தான் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் நமக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல எந்த புள்ளிகளிலுமே இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கிடைக்காது. தேர்ஃபோர் இதற்கான தீர்வு f ஆஃப் எக்ஸுக்கு இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் இல்லை. அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். சார்பை வகைப்படுத்தலாம். f டேஷ் ஆஃப் எக்ஸ் u பை வியை பயன்படுத்துகிறோம். u பை வி டேஷ் எனும் பொழுது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் என்பது வகையீடு. வியின் மதிப்பு 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பெருக்கல் யூ டேஷ் இ பவர் எக்ஸின் வகையீடு இ பவர் எக்ஸே தான். மைனஸ் யூ இ பவர் எக்ஸ் வி டேஷின் வகையீடு 1 வகைப்படுத்தும் பொழுது 0. இ பவர் எக்ஸின் வகையீடு இ பவர் எக்ஸே தான். முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம் பை வி ஸ்கொயர். வியின் மதிப்பானது 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ பவர் எக்ஸால் பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் பெருக்கல் இ பவர் எக்ஸ் எனும் பொழுது அந்த மதிப்புகள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் பெருக்கல் இ பவர் எக்ஸ் மதிப்பு பை பகுதி மதிப்பானது 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஒரு ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்பானது இ பவர் எக்ஸ் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஒரு ஹோல் ஸ்கொயர். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது இ பவர் எக்ஸ் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் சமம் 0. பகுதி மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப 0 ஆகிடும். அப்போ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது தொகுதிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதே சமயம் எக்ஸுக்கு ஏது 0 இருந்ததுன்னா எக்ஸுக்கு 0 எனும் மதிப்பை பிரதியிடும் பொழுது பகுதியை பொறுத்த வரைக்கும் இ பவர் 0 மதிப்பு 1 மைனஸ் 1 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். எனவே எக்ஸின் மதிப்பு 0 அமையக்கூடாது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது நாட் ஈக்குவல் டு 0 தான் அமையும். எப்போ மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது மதிப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது காண இயலாது. இப்போ நிலைப்புள்ளிகள்னு பார்க்குறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 பொறுத்து இடைவெளிகள் பிரிக்கலாம். இடைவெளிகளானது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு அமையக்கூடிய மதிப்பு 0. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 ஒரு இடைவெளி, 0 கமா இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு இடைவெளி. இந்த இடைவெளிகளில் ஏறும் சார்பா இறங்கும் சார்பா அப்படிங்கிறத அட்டவணை கொடுத்து கணக்கிடலாம். அட்டவணையான இடைவெளிகளில் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ங்கிற இடைவெளி அப்படிங்கிறப்ப எதிர்குறியில தான் கொடுப்போம். எதிர்குறியில கொடுக்கும் பொழுது இ பவர் மைனஸ் ஒன்று இது கொடுத்துட்டோம்னா இ பவர் மைனஸ் 1 மதிப்பு ப்ளஸில் தான் அமையும். பகுதி மதிப்பை பொறுத்த வரைக்கும் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால பகுதி மதிப்பு எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எனவே தொகுதியும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால குறியீடு ப்ளஸ் அப்படின்னா சார்பானது திட்டமாக ஏறும் சார்பாக அமையும். 0, இன்ஃபினிட்டிங்கிறப்ப பாசிட்டிவ் நம்பர் கொடுப்போம். பாசிட்டிவ் நம்பர் இ பவரில் கொடுத்தாலும் தொகுதி மதிப்பு ப்ளஸ் பகுதியை வர்க்கப்படுத்தும் பொழுது அதுவும் ப்ளஸ் குறியில தான் அமையும். இந்த இடத்துலையும் சார்பானது திட்டமாக ஏறும் சார்பாக அமையும். ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாகவோ அல்லது இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாகவோ ஒரு புள்ளியில மாற்றம் இருந்தது அப்படின்னா தான் அங்கே நமக்கு ஓரியல்பு தன்மை, அதாவது இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் இருக்கும். இந்த இடத்துல இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளானது இருக்காது. தேர்ஃபோர் இதற்கான தீர்வு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் இல்லை. இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளானது இல்லை. இனி நான்காம் சப்டிவிஷன்ல சமன்பாடு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸின் அடுக்கு 3/3 மைனஸ் லாக் எக்ஸ். சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எனும் பொழுது எக்ஸ் கியூபின் வகையீடு 3x² மைனஸ் லாக் எக்ஸின் வகையீடு 1/x, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/xன்னு இருக்குது. இதை குறுக்கு பெருக்கம் பண்ணும் பொழுது x² பெருக்கல் x, x³ மைனஸ் 1/x, 1/x பெருக்கல் x³ மைனஸ் 1ன்னு கொடுத்துடலாம். 0க்கு சமப்படுத்தலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது
1 பை எக்ஸு பெருக்கல் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 சமம் 0. எக்ஸுக்கு பகுதி மதிப்பு பூஜ்ஜியமாக அமையக்கூடாது. ஆனால் நிலைப்புள்ளிகள் எடுக்கும் பொழுது அந்த எக்ஸுக்கு பூஜ்ஜியங்கிற மதிப்பையும் நம்ம பிரதியிடணும். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 சமம் 0 சமப்படுத்தும் பொழுது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1. இங்கே 1க்கு கியூப் ரூட் எடுக்கும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 1 ஆகும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது ஏற்புடையதாக அமையாது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு காண இயலாது. ஆனால் நிலைப்புள்ளிகளில் எதையும் நம்ம எடுப்போம், பூஜ்ஜியத்தை எடுத்துக்கணும். அப்போ நிலைப்புள்ளிகள் என எடுக்கும் பொழுது நிலைப்புள்ளிகள் 0 ஒரு மதிப்பு, 1 ஒரு மதிப்பு. நிலைப்புள்ளிகளை வைத்து இடைவெளிகள் பிரிக்கப்படும் பொழுது -∞, +∞, 0 ஒரு மதிப்பு, 1 ஒரு மதிப்பு. எனவே இடைவெளிகள் -∞, 0, 0, 1, 1, இந்த இடத்துல f(x) என்ற சார்பால log xங்கிற ஒரு உறுப்பு இருக்கிறதுனால லாகோட மதிப்புகளானது எதிர்குறியில இருந்ததுன்னா ஏற்புடையதாக அமையாது. எனவே -∞, 0 என்ற இடைவெளி ஏற்புடையதாக அமையாது. 0, 1 மற்றும் 1, என்ற 2 இடைவெளிகள் தான் ஏற்புடைய இடைவெளிகளாக அமையும். இந்த இடைவெளிகளில் ஓரியல்பு தன்மையை ஆராயலாம். அட்டவணை மூலியமா கணக்கிடலாம். அட்டவணையானது 0, 1 என்ற இடைவெளியில் ஏதேனும் ஒரு மதிப்பு 0.1 எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல இருக்கக்கூடிய 0.1 கியூப் பண்ணிட்டு -1 கூட மைனஸ் பண்றப்ப மதிப்பானது எதிர்குறியில தான் அமையும். எனவே குறி மைனஸ்ன்னு கொடுத்துக்கலாம். மைனஸ் எனும் பொழுது ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும்? திட்டமாக இறங்கும் சார்பாக அமையும். 1, எனும் பொழுது ஒரு 2 கொடுத்தோம்னா 2 கியூப் -1 மதிப்பு பிளஸ் குறியில் அமையும். பிளஸ் குறியில் அமையும் பொழுது சார்பானது திட்டமாக ஏறும் சார்பாக அமையும். இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக ஒரு மதிப்பு ஒரு புள்ளியில் மாற்றமடையும் பொழுது நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். -2 +ஆக மாறும் பொழுது சிறும மதிப்பை தான் பெறும், பெரும மதிப்பை பெறாது. எந்த புள்ளியில மாற்றமடையுது? 1 என்ற புள்ளியில். அப்போ x = 1 என f(x)ல பிரதியிடும் பொழுது f(1)ன் மதிப்பு 1³ மைனஸ் log 1. log 1 மதிப்பு 0. 1 கியூப் பண்ணும் பொழுது 1, 1/3 மைனஸ் 0 எனும் பொழுது மதிப்பானது 1/3. அப்போ 1/3 என்பது என்னது? ஒரு இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. therefore இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு 1/3 ஆகும். இடஞ்சார்ந்த பெருமம் இந்த இடத்துல அமையாது. இடஞ்சார்ந்த பெருமம் இல்லை. இனி 5ஆம் சப்டிவிஷன். 5ஆம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது sin x பெருக்கல் cos x +5 +5. f(x) கணக்கிடலாம். f(x) என்பது sin x பெருக்கல் cos x வகையீடு செய்வதற்கு முக்கோணவியல் முற்றொருமை ஒன்று பயன்படுத்தணும். 2 sin x cos x இருந்தது அப்படின்னா sin 2xன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு 2 வேணுங்கிறனால 2ஆல பெருக்கி 2ஆல வகுக்கிறோம். வகுக்கக்கூடிய 2 அப்படியே வச்சுட்டு பெருக்கக்கூடிய 2 நிபந்தனையோட சூத்திரத்தோட சேர்க்கும் பொழுது 1/2 பெருக்கல் 2 sin x cos xக்கு sin 2xன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இன்னும் நம்ம வகைப்படுத்தலை. இந்த இடத்துல வகைப்படுத்தலை என்னதான் கணக்கிட்டு இருக்கிறோம்? f(x) தான் மாற்றி அமைக்கிறோம். +5. இது f(x) தான். f(x) ஏது கணக்கிடலாம். இதுல இருந்து 1/2 கீழே அப்படியே இருக்கும். sin 2x வகையிடும் பொழுது sin xக்கு வகையீடு cos 2xன்னு கொடுத்துட்றோம். எக்ஸை தவிர வேற எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். 2x வகைப்படுத்தும் பொழுது எக்ஸின் வகையீடு 1 பெருக்கல் 2 மட்டும் கிடைக்கும். 5 என்ற மாறிலி மதிப்பு வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். 2 கேன்சல் ஆக போக f(x)ன் மதிப்பானது cos 2x. f(x)ன் மதிப்பானது cos 2x ஆகும். அடுத்து f(x) கணக்கிடலாம். அதாவது f(x)ன் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டு இருக்கிறோம்? cos 2x. இதை 0க்கு சமப்படுத்திட்டு புள்ளிகள் கணக்கிடலாம். f(x) = 0 எனும் பொழுது cos 2x சமம் 0. cos 2x சமம் 0 எனும் பொழுது 2x = cos inverse of 0. காசோட எந்த மதிப்புக்கு 0 என பார்க்கும் பொழுது அதனுடைய பொது வடிவம்னு பார்த்துட்டோம்னா 2n + 1 பெருக்கல் π/2. cos 90 டிகிரிக்கு தான் 0. பொது வடிவம் 2n + 1 பெருக்கல் π/2. x = 2 வலதுபுறம் கொண்டு போறப்ப 2n + 1 π/4. இதுல எந்தெந்த மதிப்புகள் ஏற்புடையதுன்னு பார்க்கணும். n belongs to r தான் பொதுவா நம்ம பிரதியிடுவோம். n belongs to z தான் பொதுவா பிரதியிடுவோம். வினாவில் 0, 2π என
பர்டிகுலராக இடைவெளி கொடுத்ததுனால அந்த இடைவெளிக்கு இடைப்பட்ட மதிப்பாகத்தான் அமைய வேண்டும். எனவே அதற்கு தகுந்த மாதிரியான எண் மதிப்புகள் மட்டும்தான் கொடுக்கணும். எண்ணுக்கு ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுத்து பிரதியிட்டு பார்க்கலாம். n = 0 எனும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 2 × 1 2 × 0 0. அப்போ 1 × π/4ங்கிறப்ப π/4 0, 2 இடைவெளியில் அமையுது. 1 என பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 2 + 1 × π/4 எனும் பொழுது மதிப்பானது 3 π/4. n = 2 என பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 2 2 4 4 + 1 மதிப்பு 5 π/4. 5 π/4 அப்படிங்கிறது ஏற்புடையதாக அமையும். n = 3 என பிரதியிடும் பொழுது x = 2 3 6 + 1 π/4 7 π/4 7 π/4. அப்போ 7 π/4 அப்படின்னாவே நமக்கு 2πக்குள்ளதான் அமையுது. இதற்கு மேலே 4 என பிரதியிடும் பொழுது 4 2 8 8 + 1 9 9 π/4ன்னு கிடைக்கும். 9 π/4 2π + π/4 என பிரித்து எழுதலாம். அப்போ 2πயை விட அந்த எண் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்புடைய மதிப்பாக அமையாது. எனவே நிலைப்புள்ளிகள் இடைவெளிக்கு இடையில் அமையக்கூடிய நிலைப்புள்ளிகளானது π/4, 3 π/4, 5 π/4, 7 π/4. இந்த 4 மதிப்புகளையும் நம்ம பிரதியிட்டு என்ன கணக்கிடலாம்? இடைவெளிகள் முதல்ல பிரித்து எழுதிக்கலாம். இடைவெளிகளானது இடைவெளிகள் கீழ் எல்லை 0, மேல் எல்லையானது 2π, இடைப்பட்ட மதிப்புகளாக ஒரு π/4, 3 π/4, 5 π/4, 7 π/4 ஆகிய 4 மதிப்புகள் கிடைச்சிருக்குது. எனவே இடைவெளிகள் 0, π/4, π/4, 3 π/4, 3 π/4, 5 π/4, அடுத்து 5 π/4, 7 π/4, 7 π/4, 2π. இந்த 5 இடைவெளிகள்லையும் சார்பானது திட்டமாக ஏறும் சார்பா அல்லது இறங்கும் சார்பா என கணக்கிட வேண்டும். அட்டவணை மூலியமா மதிப்பை கணக்கிடலாம். அட்டவணையானது முதல் இடைவெளி 0, π/4 f' இன் குறியீடுன்னு பார்க்கிறப்ப 0 to π/4ங்கிறது 45 டிகிரி. 0 to 45 டிகிரிக்கு இடையில ஒரு மதிப்புன்னா 30 டிகிரி எடுக்கலாம். 30 டிகிரி கொடுத்தோம்னா cos 2x தான் f'. 2 × 30ன்னா 60. cos 60 டிகிரியின் மதிப்பு ப்ளஸ் குறியில தான் அமையும். நமக்கு மதிப்புகள் தேவையில்ல, குறி தான் தேவை. இப்போ ப்ளஸ் எனும் பொழுது ஓரியல்பு தன்மையானது திட்டமாக ஏறும். அடுத்து π/4, 3 π/4. 3 π/4 நமக்கு என்ன டிகிரி? ப்ளஸ் 135 டிகிரி. 45 × 3ங்கிறப்ப 135 டிகிரி. இடைப்பட்ட ஒரு மதிப்பு அப்படிங்கிறப்ப 90 டிகிரின்னு எது எடுத்துக்கலாம். 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னா, அதாவது நான் 45 × 90 இதற்கு இடைப்பட்ட மதிப்பை 90ன்னு எது எடுத்துட்டோம்னா f'(x)ல மதிப்பை பிரதியிடலாம். 2 × 90ன்னா 180. cos 180 டிகிரி என்பும் பொழுது 180 டிகிரியானது இரண்டாம் கால் பகுதியில் அமையும். இரண்டாம் கால் பகுதியில் காசோட குறியானது மைனஸ் குறியில் அமையும். எனவே சார்பு திட்டமாக இறங்கும் சார்பாக அமையும். திட்டமாக இறங்கும் சார்பாக அமையும். அடுத்து 135 to 5 π/4 225 டிகிரி. இதற்கு இடைப்பட்ட மதிப்பாக ஒரு 180 டிகிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். 180ங்கிறப்ப cos 2 × 180னா cos 360. 360 எனும் பொழுது நமக்கு எந்த கால் பகுதியில் அமையும்? நான்காம் கால் பகுதியில் அமையும். நான்காம் கால் பகுதியில் காசுக்குரிய குறியானது ப்ளஸ் குறி. ப்ளஸ் குறி எனும் பொழுது சார்பானது திட்டமாக ஏறும். திட்டமாக ஏறும் சார்பாக அமையும். 5 π/4. 5 π/4 எனும் பொழுது மதிப்பு 215 டிகிரி. 7 π/4 45 × 7 190, 180, 270, 315 டிகிரி. அப்போ இந்த இரண்டு மதிப்புகளுக்கு இடையே ஒரு மதிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா 270 எடுக்கலாம். 270ன்னு பிரதியிடும் பொழுது cos ஆஃப் 2 × 270 540. 540 என்பதை நாம் எப்படி பிரிக்கலாம்? 540ல் ஒரு 360 இருக்கும். அப்போ மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது 200 சம்திங்கில் வரும். அந்த மதிப்பானது என்ன மதிப்பாக அமையும்? மூன்றாம் கால் பகுதியில் அமையும். மூன்றாம் கால் பகுதியில் காசுக்குரிய குறியானது எதிர்குறியில் அமையும். எதிர்குறியில் அமைஞ்சது அப்படின்னா சார்பானது திட்டமாக இறங்கும் சார்பு. சார்பானது திட்டமாக இறங்கும் சார்பு. 7 π/4, 2π. இதற்கு இடைப்பட்ட மதிப்பாக கோண மதிப்பு π/4 என்பது 45, 40, 315 அமையக்கூடிய கால் பகுதி நான்காம் கால் பகுதி. நான்காம் கால் பகுதியில்
ஒரு மதிப்பு நம்ம எடுத்து பிரதியிட்டோம்னா காசுக்கு மைனஸ் குறியில் அமையும். அப்போ பெருக்கும் பொழுது ப்ளஸ் குறி. நான்காம் கால் பகுதியில் காசு குறியானது ப்ளஸ் குறி தான். எனவே ப்ளஸ் எனும் பொழுது சார்பானது திட்டமாக ஏறும் சார்பாக அமையும். ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாகவோ இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாகவோ மாற்றம் இருந்தது அப்படின்னா தான் அங்கே இடஞ்சார்ந்த பெருமமோ சிறுமமோ நமக்கு அமையும். இப்போ π/4ங்கிற மதிப்புல ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக மாறுகிறது, குறைஞ்சது அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும். π/4ல இடஞ்சார்ந்த பெரும மதிப்பை பெறும். அடுத்து 3π/4ல இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக மாறி இருக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல இடஞ்சார்ந்து சிறும மதிப்பை பெறும். 5π/4ல ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பாக மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இடஞ்சார்ந்த பெரும மதிப்பை பெறும் 5, π/4ல். அடுத்து 7π/4ல இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக மாறி இருக்கிறதுனால இடஞ்சார்ந்த சிறும மதிப்பை பெறும். இப்போ இந்த மதிப்புகள்லாம் ஒன்று கணக்கிட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள். f(x) என்னது? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு 1/2 பெருக்கல் sin 2x + 5 அப்படின்னு நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம். இதில் பிரதியிட்டு பார்த்துக்கலாம். x = π/4 எனும் பொழுது f(π/4)ன் மதிப்பானது 1/2 பெருக்கல் sin 2 பெருக்கல் π/4 கேன்சல் பண்ணிட்டோம்னா sin π/2ன்னு வரும். sin π/2 sin 90 டிகிரியின் மதிப்பு 1. எனவே 1/2 பெருக்கல் 1 1/2. இதை சுருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 10 10 + 1 11/2. அடுத்த மதிப்பு 3π/4ன்னு பிரதியிடலாம். f(3π/4) 3π/4ன்னு 1/2 பெருக்கல் sin 2 பெருக்கல் 3π/4 + 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2. 3 பெருக்கல் π/2 π/2ன் மதிப்பானது 3 பெருக்கல் π/2னா 270 டிகிரி. 270 டிகிரியின் மதிப்பு என்னன்னு வரும்? -1 + 5 -1/2 + 5 குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா -1 2 5 10/2 மதிப்பானது 9/2. அடுத்த மதிப்பு 5π/4ன்னு பிரதியிடலாம். x = 5π/4 எனும் பொழுது f(x)ன் மதிப்பு, அதாவது f(5π/4)ன் மதிப்பு 1/2 பெருக்கல் sin 2 பெருக்கல் 5π/4 + 5 கேன்சல் பண்ணுறோம் 2. 1/2 பெருக்கல் sin 5π/2 π/2 90 5π/2ன்னு கிடச்சிருக்குது ப்ளஸ் 5 π/2ங்கிறப்ப 90 பெருக்கல் 5 எனும் பொழுது 450 டிகிரி. 45 360 ப்ளஸ் ஒரு 90ன்னு பிரிக்கலாம். அப்போ 90 டிகிரியின் மதிப்பானது +1 தான் அமையும். எனவே 1/2 பெருக்கல் 1 + 5 1/2 + 5 கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 1 + I2 10/2 மதிப்பானது 11/2 ஆகும். இறுதியாக x = 7π/2 என பிரதியிடலாம். 7π/4ன்னு பிரதியிடும் பொழுது f(7π/4)ன் மதிப்பானது 1/2 sin மதிப்பு 2 பெருக்கல் 7π/4 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2. 1 + 5 இருக்கு. 1/2 பெருக்கல் sin 7π/2 + 5 π/2 90 90 பெருக்கல் 7 6 7 90 7 63 630ங்கிறப்ப 360 ப்ளஸ் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை பிரிக்கும் பொழுது இது எந்த குறியில் அமையும்? எதிர்குறியில் அமையும். மதிப்பானது எதிர்குறியில் அமைஞ்சிருக்கிறதுனால -1 ப்ளஸ் 70 360 + 70ன்னு 360 + 270ன்னு பிரிப்போம். 270 டிகிரி என்பது -1 மதிப்பு. sin 270 டிகிரியின் மதிப்பு -1ன்னு பிரதியிடுறோம். +5 சுருக்கும் பொழுது -1/2 + 5 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா I2 10/2 மதிப்பானது 9/2 ஆகும். 9/2. எந்தெந்த மதிப்புகளில் 9/2ன்னு கிடச்சிருக்குது? 3π/4 7π/4. அந்த இரண்டு இடத்துலையுமே நமக்கு ஏறும் சார்பிலிருந்து இறங்கும் சார்பிலிருந்து ஏறும் சார்பாக மாறி இருக்கிறதுனால இடஞ்சார்ந்த சிறுமமாகவும், மற்ற இரு புள்ளிகள் π/4 5π/4ல இடஞ்சார்ந்த பெரும மதிப்பையும் பெறும். எனவே தீர்வு x = π/4, 5π/4ல் இடஞ்சார்ந்த பெருமம் பெறும் பெரும மதிப்பு 11/4. அடுத்து x = 3π/4, 7π/4ல் என்ன மதிப்பை பெறும்? இடஞ்சார்ந்த சிறும மதிப்பை பெறும். இடஞ்சார்ந்த சிறுமத்தை பெறும் சிறும மதிப்பு. சிறும மதிப்பானது 9/4 ஆகும். தேங்க்யூ.